டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சின்ன குழந்தைகளில் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்ட ஒரு பண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொரி உருண்டை தான். அந்த பொரி உருண்டையை நம்மளே வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஊர்களில் இந்த பொரி உருண்டை கிடைக்கிறதே இல்லை. அதனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதை எப்படி செய்யலாம்ங்கிறத வாங்க நம்ம பார்ப்போம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பொரியை வச்சு ஒரு உருண்டை தான் செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய பண்டத்தில் பொரி உருண்டை ஒன்று. அந்த பொரி உருண்டைக்கு இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சணும். வெள்ளைப்பாகு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு 200 கிராம் வெள்ளை எடுத்துருக்கோம். 200 கிராம் வெள்ளை எடுத்து பொடிச்ச வெள்ளத்தை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு 50 ml சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும். அவ்வளோதான், நமக்கு வெள்ளம் முழுமையாக கரைஞ்சி வரட்டும். வெள்ளம் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இதை எடுத்துடலாம். அதே அடுப்பில் அடுத்து ஒரு கடாயை வச்சுருங்க. கடாயை வச்சுட்டு இப்போ நம்ம அந்த வெள்ளத்தை இதிலே வடிகட்டிக்க போகிறோம். அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும். வெள்ளத்தை நம்ம ஒரு ஜல்லடையில் வடிகட்டிக்கலாம். இப்போ வெள்ளம் நம்ம கரைச்சி தூசி மண் இல்லாமல் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வெள்ளத்தை கரைச்சிருக்கோம். வெள்ளைப்பாகு மெல்ல கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் கலருக்காக மஞ்சள் பொடி மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். சுக்குப்பொடி ஒரு 2 பிஞ்ச் அளவு சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருளெல்லாம் ஒரு இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மஞ்சள் பொடி கலருக்காக தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுறலாம். நார்மலாக என்ன கலர் கிடைக்கும் அது மட்டும் கிடைக்கும். இந்த பாகோட சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு டீஸ்பூன் இந்த அளவில் இருந்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தான் நம்ம பாகுபாதமே பார்க்கணும். இந்த பொரி உருண்டைக்கு பாகுபாதம் பார்த்து எடுத்தால் தான் நமக்கு அந்த பொரி உருண்டை நல்லா மொறுன்னு இருக்கும். கடைசி வரைக்கும் மொறுன்னு இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம பாகுபாதம் தவிர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா வதக்குன்னு ஆயிரும். பொரி உருண்டை பொறுன்னு இருக்காது. பொரி உருண்டைனாலே அப்படியே பொறுன்னு இருக்கணும். அந்த லேசான இனிப்போடு இருக்கணும். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து பாகு மீடியமான ஹீட்டில் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மீடியமான ஹீட்டில் ஒரு 5 நிமிஷமாக நமக்கு பாகு நல்லா கொதிச்சு திக்காகி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். இப்போ நம்ம பாகுபாதம் எப்படி செக் பண்ணணும்னா இப்படி கொஞ்சமாக கரண்டியில் எடுத்துக்கோங்க. இங்கே இந்த பவுலில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணியில் கொஞ்சமாக விடுங்க. அப்படி விடும்போது நல்லா ஒரு கெட்டியாக வரும். இப்படி உருட்டும் போது நமக்கு நல்லா கெட்டியாக உருண்டு வரும். இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் நம்மளோட பாகு. இப்போ நமக்கு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ நமக்கு பாகுபாதம் சரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் பாகுபாதம் எடுத்த பிறகு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பொரி எடுத்து வச்சுருக்கோம். பொரி 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். 1 லிட்டர் பொரியை உள்ளே சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா அந்த வெள்ளைப்பாகோட நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பொரியும் பாகும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நல்லா பொரியில் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நமக்கு பட்டு வருது. அதனால் நமக்கு அந்த பாகு நல்லா ஒட்டிக்கிச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பாகில் நம்ம பொரியை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாகு பொரியெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். உருண்டை நம்ம தேவையான சைஸில் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் இங்கே ஒரு கிண்ணத்தில் அரிசி மாவு வச்சுருக்கோம். அரிசி மாவு தான் வச்சுருக்கோம். அரிசி மாவை தான் கையில் லேசாக அப்படி அரிசி மாவு லேசாக நினச்சிக்கோங்க கை விரலில். இப்போ எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப இறுக்கியெல்லாம் பிடிக்க வேண்டாம். இந்த மாதிரி லேசாக பிடிச்சாலே போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக வந்துடும். பொரி லேசாக அந்த வெதுப்பான சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடும். அப்படின்னா தான் நமக்கு உருண்டை வரும். இல்லைன்னா நமக்கு மறுபடி அது கொஞ்சம் பொறுனா ஆயிரும். அதனால் வெதுப்பான சூடுலேயே நம்ம உருண்டை பிடிச்சி முடிச்சிடலாம். இப்போ வெதுப்பான சூடு இருக்கும்போதே நம்ம எல்லாமே உருண்டைகளாக பிடிச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சாச்சு. உருண்டைகள்லாம் நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு தான் நமக்கு நல்லா மொறுப்பு கிடைக்கும். இப்போ நல்லா உருண்டைகள் ஆறட்டும், ஆறி வரட்டும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு பொரி உருண்டை அப்படி எளிமையான முறையில் நம்மளும் ஒரு அருமையான லேசான பொரி உருண்டை செய்து சாப்பிட்லாம். இதில் நிறைய பேருக்கு அந்த நம்ம பாகு போட்டு கிண்டும் போது பொரி பதத்துரும். ஆனால் நம்ம சொன்ன மெத்தடில் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக கச்சிதமாக வரும். எல்லாருக்கும் நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு உருண்டை. இது ஒரு நல்ல ஒரு ஆசை பண்டம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணாலும் சாப்பிடலாம். நீங்களும் இதே போல ஒரு சூப்பரான ஒரு பொரி உருண்டை செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.